ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம போக்கிமான் ஆர்ட் அண்ட் கோல்டு வெர்ஷன் பார்ட் 7 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம போன தடவை ஜிம் பேட்ச் ஜெயிச்சிட்டோம். அதுக்கடுத்து அடுத்த ஜிம்முக்காக நம்ம அடுத்த சிட்டிக்காக தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் ஹீல் பண்ணிக்கலாம்னு சொல்லி போக்கிமான் சென்டரில் போய் ஹீல் பண்ணதை நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இந்த தண்ணி வழியாக தான் அடுத்த சிட்டிக்கு போகணும். அதுக்காக அங்கே நின்று நான் அந்த ரிப்பல் இதெல்லாம் மேக்ஸ் ரிப்பல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். நான் நடுவுலையும் அங்கேயும் இங்கேயும் நான் சுற்றிட்டு இருந்தேன், வழி தெரியாமல் இந்த சைடு சுற்றிக்கு போகிறதுக்கு. அதுக்கடுத்து அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இந்த வழியில் தான் போகணுன்னு நினச்சேன். நான் இப்போ கூட சண்டை போட்டோம். அப்புறம் சுற்றி வந்து அந்த சிட்டிக்கு வந்துட்டேன். நான் அப்புறம் இந்த சென்டர்லேயும் போய் ஹீல் பண்ணி இது பண்ணிக்கலான்னு இல்லை சேவ் பண்ணுறதுக்காக அங்கே நின்றுட்டு இருந்தேன். இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டேன்னா சேவ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நான் டைரெக்டாக உள்ளே போயிட்டேன் சண்டை போடுறதுக்கு. உள்ளே போனோடனே இங்கே தான் கீழே தான் ஜிம் இருந்தான். இந்த சைடு மேலே ஏறி வந்தீங்கன்னா அங்கே 4-5 பேர் சண்டை போடுறதுக்கு இருப்பாங்க. ஒரு லிவர் பட்டன் மாதிரி இருக்கும். அதை இது பண்ணோடனே மேலேருந்து போட்டுற அந்த தண்ணி நின்றுடும். கீழே போனால் அந்த ஜிம் லீடர் போட்டி போடுறதுக்கு நின்றுருப்பான். அவன் பார்த்தா வாட்டர் டைப் ஃபைட்டிங் டைப் போக்கிமான் தான் வச்சுருப்பான். ஒரு அந்த மங்கி மாதிரி ஒரு போக்கிமான் இருக்கும், அதை வச்சுருந்தான். அதுக்கடுத்து பாலிராக்னு நினைக்கிறேன் அந்த போக்கிமான் வச்சுருந்தான். அதையும் பேட்டில் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அவன் டிஎம் கொடுத்தான் ஒரு மூவு. அதுக்கடுத்து நான் வெளியே வந்துட்டேன். இந்த இடத்த விட்டு வெளியே வந்தோடனே இங்கேருந்து ஒருத்தி நின்றுருந்தா. அவன் ஃப்ளைங்கிற எச்எம் கொடுத்தா. நான் அப்புறம் அதையே யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி அப்புறமே யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சேன். அப்புறம் போய் ஹீல் பண்ணுறதுக்காக போக்கிமான் சென்டருக்கு போனேன். போய் ஹீல் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஃப்ளைங்கிற நான் எத்தனை ஜிம் இருக்குதுன்னு பார்த்தேன். இன்னும் 2 ஜிம்மு தான் இருக்குது. அதுக்கடுத்து அதோட நம்ம இந்த எபிசோடே சீரீஸ் முடிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம வேறு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து அடுத்த சிட்டிக்கு போகிறதுக்காக நான் கடல் வழியில் போகிறதுக்கு இது பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் சுற்றிக்கிட்டு ஒரே இடத்துக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம கடல் வழியில் போகக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஜிம் பேட்டில் பண்ண இடத்துக்கு வந்தால் இங்கே ஒரு குகை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் போகணும் நம்ம. அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு போக்கிபால் இருந்தது, அதை எடுத்தோடனே ஒரு டீம் கிடச்சிது. இப்போ அங்கே பார்த்தா கேவுக்குள்ளேருந்து ஒருத்தன் ஒடியாந்து நம்மகிட்ட பேசி அவன் ஒரு ஸ்ட்ரென்த்துங்கிற எச்எம் கொடுத்தான். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கேவுக்குள்ளேயே இது பண்ண முடியும். ஏன்னா உள்ள ஸ்ட்ரென்த்தும் யூஸ் பண்ணி ராக்கை இது பண்ணுறதுக்கு இருந்தது கொடுத்துருந்தான். ஆனால் அது யூஸ் பண்ணுற மாதிரி எந்த இடத்துலையும் இல்லை. அப்போ அந்த சைடு போய் சுற்றிக்கிட்டு இங்கிட்டுன்னு வந்தேன். பார்த்தா இந்த சைடே வெளியே போகிறதுக்கு வழி இருந்தது. இந்த வழியில் சுற்றி நான் அப்படியே கீழே இறங்கி இங்கே பார்த்தா வெளியே போகிறதுக்கு வழி இருந்தது. அப்புறம் இங்கே வெளியே வந்துட்டேன். இதுக்கடுத்து இங்கே போய் இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். இவன் ஏதாவது சூப்பர் ராடு ஏதாவது தருவான்னு பார்த்தேன், ஃபிஷிங் ராடு. பார்த்தா பேட்டில் மட்டும்தான் பண்ணான், எங்கூட எதுவுமே தரல. அதையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்பர் வேணுமான்னு சொல்லி கேட்டான். நான் அப்புறம் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இந்த புல் இருந்த இடத்துல நான் விஷயம் கவனிக்காமல் விட்டேன். இந்த இடத்துல தான் இந்த போக்கிமான் ஆர்ட் அண்ட் கோல்டு வெர்ஷனில் இருக்க லெஜெண்டரி போக்கிமான் ஒன்று இந்த இடத்துல இருக்குன்னு மறந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் பார்த்தேன். நம்ம பார்த்தா ஃபயர் டைப் லெஜெண்டரி போக்கிமான் கிடச்சிது. நான் சீட் போட்டு வச்சுருந்தனால மாஸ்டர் கால் யூஸ் பண்ணி பிடிச்சிட்டேன் அதை. அதுக்கடுத்து அது போக்கிடெக்ஸ் இதில் காட்டிட்டு இது பண்ணிச்சு. நேம்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கடுத்து மறுபடியும் எதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன், ஒன்றும் இதாகல. அதுக்கடுத்து நான் அடுத்த சிட்டிக்கே போயிட்டேன். இங்கே பார்த்தா இங்கே தான் அடுத்த ஜிம் இருந்தது.
பார்த்தா முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். அதுக்கடுத்து நம்ம இதை அடுத்த பாட்டில் வந்து சண்டை போடலான்னு சொல்லி இதோட இதை நான் இது பண்ணேன், சேவ் பண்ணிவிட்டு இங்கே வெயிட் பண்ணேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணால் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது வீடியோ போட.